என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஹாய்ங்க ஷாலு. ஐயோ வந்துருவான்டா, இவன் தொலைவார் தாங்க முடியல. வெள்ளம் வந்தாலே வந்துடுறான். ஒருவேளை நமக்காகனே வெளியில காத்துட்டே இருப்பானோ? நான் காரை விட்டு இறங்குற வரைக்கும் அவன் வரவே இல்லை. கரெக்டா காரை விட்டு இறங்குற வந்துட்டான். இவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சாதான் அந்த கடவுள் முழிக்க வைக்கிறாரு. என்னங்க ஹாய் சொல்லவே இல்ல? ஓ ஹாய் சொன்னா ரிட்டன் பதில் சொல்லணுமா? அது எனக்கு தெரியல. தான் ஹாய்ங்க. என்னங்க மரியாதையா கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு தூரத்து சொந்தத்தை மரியாதை கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க உங்களோட சொந்தமாக போறேன். அது நான் முடிவு பண்ணணுங்க. நீங்களா முடிவு பண்ணிட்டாலும் ஒண்ணும் நடக்காது. எனக்கு என்னமோ ஆபீஸ்ல ரொம்ப டென்ஷன் போல, அதனால இப்படி பேசுறீங்க. எனக்கு எங்கடா ஆபீஸ்ல டென்ஷன்? நீ தான்டா என்னோட டென்ஷனே. வந்து முன்னாடி நின்னுட்டா எப்படா அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது போல. என்னங்க சாப்பிட்டீங்களா? இல்லங்க, இப்பதானே வந்தேன். இதுக்கு மேலதான் சாப்பிடணும். ஓ அப்படியா, ஓகேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சமைச்சிருக்கேங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ சமைச்சதை சாப்பிடறதுக்குள்ள நீ அவ்வளவுதான்டா. இன்னைக்கு நீ சாப்பிட்ட மாதிரிதான். என்ன சப்பப்போ தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, நம்மள சமைக்க சொல்லிடுவானோ? ஐயோ, நான் காலையில சமைச்சதோட போதும்னு சொல்லிட்டேன். சஞ்சுவும் ஓகேன்ட்டாங்க. இவன் ஏதாவது குறை சொல்லுவானே அதுலயும். சஞ்சுவா இருக்கனால குறை எதுவும் சொல்லல. அதுல வேற உப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு, அதுவும் சஞ்சு சாப்பிட்டாரு, ஒண்ணுமே சொல்லல. ஆனா இவன் அப்படி கிடையாதே. ரெஸ்ட்டுக்கே இப்படி பண்ணா, இதுல சாப்பாட்டுல இவன் சொல்ல மாட்டானா? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலைவலி, ஏதாவது போய் தூங்க போறேன். ஓ அப்படியா, சாப்பிட்டு தூங்குங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டு தூங்கிடுவேன். நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பாடு செஞ்சுட்டீங்க தானே? அதெல்லாம் செஞ்சுட்டேங்க. சரி ஓகேங்க. அப்புறம் நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட்ங்க. காலையில மட்டும் என் மூஞ்சில முடிச்சு பாரு, உனக்கு இருக்கு. குட் நைட் குட் நைட். சரிங்க, நீங்க போங்க, இருட்டாயிருச்சு பாருங்க. ஆமா சரி, நான் வரேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஐயோ கடவுளே, காலையில மட்டும் இவன் மூஞ்சில முடிக்க வச்சிடாத கடவுளே. கடுப்பா இருக்கும் கடவுளே. சரிங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க ஷாரு. அப்புறம் இந்த சஞ்சு கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தள்ளியே இருங்க. ஏன், என்னாச்சு? இல்ல சும்மா சொல்றேன். அத நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேணாம். இல்லங்க, சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அதான் பழகாதீங்கன்னு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். அவன் எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியும். அவனை பத்தி குரல்ல சொல்ல தேவையில்ல. ஏன்னா அவன் நல்லவங்க. யாரு மாதிரியும் அடுத்தவங்க கிட்ட போய் டார்ச்சர் பண்ண தெரியாது அவனுக்கு. ஆமாமா, எனக்கும் அந்த டார்ச்சர் பண்றதுல சுத்தமா பிடிக்காது. யாருக்குங்க? உங்களுக்கா? ஆமாங்க, எனக்கு தான். எனக்கு இந்த அடுத்தவங்களை போய் டார்ச்சர் பண்றது, பிடிக்காத விஷயத்த செய்ய வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்க கூட அந்த ஒரு நாள் பழகுனல அப்பவே தெரிஞ்சிருச்சு. என் கூட பழகுனா என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருவாங்க. தெரிஞ்சிருச்சு. நீங்க யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டீங்கல்ல? ஆமாங்க, அப்படி ஒரு விஷயமே எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும். அதை என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஷாலு, உங்களுக்கு? ஆமாமா, எனக்கும் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கலங்கறீங்க பாத்தீங்களா? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, எனக்கு நார்மலாவே அது பிடிக்காது. அடுத்தவங்களோட விருப்பம் தான் என் விருப்பம் இருப்பேன். அதனால யாரையும் போய் டார்ச்சர் பண்ணணும்னு எனக்கு தோணாது. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி டார்ச்சர் யாரையும் பண்ணது கிடையாது. ஓ, யாரையும் நீங்க டார்ச்சர் பண்ணது கிடையாது? ஆமா ஷாலு, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. இதுக்கு மேலேயே யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். இவன் சரியான லூசன், இதுல இருந்தே தெரியுதுடா. லவ் பண்ணு பின்னாடியே டார்ச்சர் பண்றான். இது டார்ச்சர் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு சின்ன சின்ன விஷயம் தான் டார்ச்சர்னு நினைக்கிறேன். ஆமா ஷாலு, நீங்க தலைக்கு பூ வைக்கலாமே, நல்லா இருக்குமே. நல்லாதான் இருக்கும். ஏற்கனவே சாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஆரம்பிச்சிட்டாங்களா சாம் சாம்னு? உங்களுக்கு நல்லா இருக்கும், வைக்கலாமே. ஏன்னா எனக்கு ரொம்ப பூ பிடிக்கும். அப்ப எனக்கு பூ பிடிக்காதுங்க. ஏங்க? அது என்னன்னு தெரியல, இப்ப இருந்து பூ பிடிக்காம போயிடுச்சு. அப்ப உங்களுக்கு பூ வைக்கவே பிடிக்காது, அதுக்கு மேல வைக்க மாட்டீங்களா? ஆமாங்க, எனக்கு பூ வைக்கிறதே சுத்தமா பிடிக்காது. ஓ அப்படியா, எனக்கும் பிடிக்காதுதான். இப்பதான் பிடிக்கும்னு சொன்னீங்க. கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்காதுங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஜஸ்ட் செகண்ட் முன்னாடில இருந்து பிடிக்காம போச்சு. ஏங்க? அது ஒண்ணும் இல்ல, என்ன ஓவரா ஒருத்த இது பண்ணிட்டு இருக்கானா, அதனாலதான். யாருங்க அது, சொல்லுங்க. சாமா இல்ல சஞ்சுவா? போது நிப்பாட்டுங்க. அவங்க ரெண்டு பேர் அளவுக்குலாம் நீங்க போக வேணாம். அவன் அவ்வளவு வருத்தலாம் கிடையாது, சும்மா இது பண்ணிட்டு இருக்கான் வேற வேலை இல்லாம. அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். நீங்களும் இருக்க மாட்டீங்க, ஓகேவா? இங்க அவன் அவ்வளவு பவரா? அப்படியே இல்ல. ஆனா உங்களுக்கு பூ வச்சா நல்லா இருக்கும். எங்க சுத்தி முத்தி அதுலயே வரீங்க. எனக்கு உண்மையாலுமே பூங்கிறதே பிடிக்காது. எங்க பூவோட அருமை தெரியல உங்களுக்கு? பரவாயில்லங்க, தெரியாமலே இருக்கட்டும். எனக்கு இந்த மல்லிப்பூலாம் வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஜஸ்ட் செகண்ட் முன்னாடி தான் பிடிக்காம போச்சு. அது என்ன ஜஸ்ட் செகண்ட் முன்னாடி? அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க. எனக்கு இப்பெல்லாம் பூ வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. இதுக்கு மேல வைக்கவும் மாட்டேன். சரி ஓகே, அழகா இருப்பீங்கன்னு சொன்னேன். இல்ல என்னோட அழகு இதுவே போதும். ஆமாமா, நீங்க பூ வைக்காமலே அவ்வளவு அழகா இருப்பீங்க.
யாரு நான் தானே? ஆமா நீங்க தாங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? தேங்க்யூ. ஆமா எங்க சஞ்சய்? அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளார போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி நான் வேணா வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டா. இல்ல இங்க இருக்க டோர் ஓபன் பண்ணி எனக்கே போ தெரியும். இல்ல இருந்தாலும் கொஞ்சம் வரலாம்ல. சாச்சா உங்களுக்கு பசிக்கும், நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. உங்களுக்கு வர வேலை ஜாஸ்தியா இருக்கும், நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க. சமைக்கிறேன்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இல்ல நான் சமைச்சிட்டேன். ஆனா நீ சாரியும் பூ வச்சுட்டு வந்தனா அவ்வளவு அழகா இருப்ப. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே. ஐயோ உன்னை செய்வில் உயிரை குடிக்காதே. அன்பே. சரி ஓகேங்க, நீங்க போய் தூங்குங்க, நானும் போறேன். போயிட்டு வாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன்டா, என்னால முடியல. எங்க பார்த்தாலும் வந்துடுறான். இவனே தான் என் கண் முன்னாடி வந்து நிப்பான் போல. கடுப்பா வருது. இதுல யாரையும் டார்ச்சல் பண்ண மாட்டானா. நல்லா வாய் இருக்குன்னு உருட்டுறான். என்ன மேம் பேசிட்டு வந்துட்டீங்களா? நீ என்னடா விட்டுட்டு வந்துட்ட? அவன்கிட்ட நான் என்ன பேசுறது? அதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களே. அவன் ஒரே டார்ச்சல். வெளியில வந்தாலும் வந்து நின்னுக்கிறான், உள்ளார வந்தாலும் வந்து நின்னுக்கிறான். முடியல. சரி சாப்பிடலாமா? ஆமா சஞ்சு, நீ சாப்பிடலாம்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்து கல்லே டைம் ஆயிடுச்சுடா, அதனால கேட்க முடியல. டேய் சாம்பார்ல அவ்ளோ உப்பு இருந்துச்சு. உப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அதை விடுங்க. டேய் அவ்ளோ உப்பு இருந்திருக்குடா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் எனக்கு சாம்பார் வேணாம் ரசம் ஊத்தி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா உப்பு கக்கிது. எப்படி அத சாப்பிட்ட? என்னங்க நீங்க வேற காலையில எந்திரிச்சிருக்கீங்க, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிருக்கீங்க, சமைச்சு வேற வச்சிருக்கீங்க. டைம் ஆயிடுச்சு, டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு இருந்தனால உப்பு இருக்கான்னு நான் பார்க்கல. இல்லனா கண்டிப்பா உனக்கு வேற ஏதாவது கொடுத்திருப்பேன். சாரிடா. நீ சொல்லாம சாப்பிட்ட. எனக்காக எந்திரிச்சு சமைச்சிருக்கீங்க, இதுல குறை வேற சொல்லணுமா? ஏய் எப்படிப்பா சாப்பிட்ட நீலாம்? ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்கிற அவ்வளவு உப்பு கக்கிது. இதெல்லாம் நீ சொல்லாமே சாப்பிட்டிருக்க. அதெல்லாம் தயிர் இருந்துச்சு, தயிர் ஊத்தி பேச்சப் பண்ணிட்டேன், விடுங்க. சாரிடா, இல்லன்னா நான் வேற சாப்பாடு செஞ்சு கொடுத்திருப்பேன். அட விடுங்க, மித்த எல்லாமே சூப்பர் தானே, அப்புறம் என்ன? இல்ல மித்த எல்லாமே சூப்பர் தான். சாம்பார்ல உப்பு கக்கிதே அதான். ஐயோ ஷாலு நீங்க வேற விடுங்க. நீ வெயிட் பண்ணி இப்ப வேற ஏதாவது சமைச்சிட்டு வரேன். அதெல்லாம் வேணா, தயிர் இருக்கு, ரசம் இருக்கு, அதுலயே சாப்பிட்டுக்கலாம். டேய் நீ வேற அமைதியா இரு, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லிட்டுல, சாப்பிட்டு போய் தூங்கலாம் வாங்க. ஓகே தானே? உன்னை கூட்டிட்டு வந்து பட்டியா போடுற மாதிரி தோணுதுடா. எங்க பட்னியாவா? சாம்பார் ரசம் சாப்பாடு அப்பளம்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, இதுல என்ன வேணும்? இதுல பட்னியா போடுறீங்களா? இல்லடா ரசம் ஓகே தானே? அப்பா சாமி அதெல்லாம் ஓகே தான், அதுக்காகலாம் நீங்க போய் செஞ்சுட்டு இருக்க தேவையில்ல, விடுங்க. மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன்டா. ஐயோ முதல்ல இந்த சாரியை கட் பண்ணுங்க. ஏதோ தெரியாம போட்டிருப்பீங்க, தெரிஞ்சேதான் உப்பு எடுத்து போட போறீங்க. டேஸ்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா எனக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க, விடுங்க. அதான் பாரு, எப்போதும் டேஸ்ட் பண்ணுவேன். நான் சமைச்சதே இன்னைக்கு டேஸ்ட் பண்ணல. ஐயோ விடுங்க, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதையே பத்தி ஏன் பேசுறீங்க, விடுங்க. சரிடா, நான் போய் ஃப்ரெஷ் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீ வா சாப்பிடலாம். சரி ஓகே, நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, போங்க. சரி ஓகே நான் வரேன். போயிட்டு வாங்க. இனிமே ஏதாவது குறை இருந்தா சொல்லிடு. அதெல்லாம் ஏதாவது இருந்தா பாத்துக்கலாம், போங்க. சரிடா. திவ்யா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு தோணுதுடி. அங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பாத்துட்டாது இருந்தேன், இங்க ரொம்ப மிஸ் பண்றேன் திவ்யா. நம்ம வாழ்ந்த இந்த சந்தோஷமான லைஃப் எல்லாம் ரொம்ப ஹாப்பி இல்ல நமக்கு. திவ்யா அந்த மாதிரி கிடைச்சிடாதான்னு யோசிக்கிறேன். ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன் திவ்யா. ஐ லவ் யூ திவ்யா. எப்போ உன்னை பாப்பேன்னு இருக்கு திவ்யா. ஷாலு சொல்லு சஞ்சு. ஃப்ரெஷ்ஷா போயிட்டு பக்கத்துல இருக்க கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இன்னத்துக்கா? ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்காதா, போயிட்டு வந்துடுறேன். சரிடா. நீங்களும் வரீங்களா? நீ போயிட்டு வாடா, நான் மார்னிங் வரேன். சரி ஷாலு. பத்திரமா போயிட்டு வாடா. சரி ஷாலு. சாம் நீங்க வாங்க, நான் போறேன். ஓகே திவ்யா. உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் சஞ்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இன்னைக்கு என் செல்லக்குட்டி அவ அப்பா வாய்ஸ கேட்க போறா. நீ வரணும்னு சொல்லி நானும் அப்பாவை எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு என் செல்லக்குட்டி வயித்துல இருக்கிறது அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா நீ வந்ததுல. உங்க தாத்தா பண்ண ஒரே ஒரு சின்ன விஷயத்தினாலதான் இப்ப பிரிஞ்சிருக்கோம். முன்னாடியே திரும்பி சேர்ந்துருவோம்டா. உன் அப்பா வராதனால உன் அப்பா கெட்டவர்லாம் இல்ல, உன் அம்மா தான் சொல்லல, சரியா? அப்பா மேல கோவப்படக்கூடாது. இப்ப போய் அப்பா கிட்ட சொல்ல போறேன். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போகமா தங்கமே? என் வயித்துல இருக்கேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம். என் தங்கம் இன்னைக்கு அப்பா வாய்ஸ கேட்க போறா. கேளுங்க அப்பா வாய்ஸ. திவ்யா. சஞ்சு. திவ்யா நீ என்ன இங்க? சஞ்சு உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சஞ்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க கூட உங்க பக்கத்துல இருக்க சஞ்சு.
ஏ திவ்யா, எப்படி வந்த? யார் கூட வந்த திவ்யா? பயப்படலாம் வேணாம் சஞ்சு, சாம் கூட தான் வந்தேன். சாம் வந்திருக்கானா? அவருக்கு அங்க ஷாலு இல்லாம இருக்க முடியல சஞ்சு, அதேதான் எனக்கும். அவர் பேசும்போது எனக்குள்ளேயும் ஒண்ணு தோணுச்சு சஞ்சு. என்ன தோணுச்சு? என்ன? சஞ்சு, ஏ சொல்லு, என்ன? என் அப்பா பண்ணனால தானே நம்ம பிரிஞ்சிருக்கோம். நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தானே அப்பா பிரிச்சாங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? விடு. நமக்கு மட்டும் குழந்தை பிறந்திருந்தா நம்மள விட்டுருக்க மாட்டாங்கல்ல, நம்மள அவங்க கூடயே வச்சிருப்பாங்கல்ல சஞ்சு. ஏ அதெல்லாம் விடு. உன் அப்பாவை பத்தி முதல்ல பேசுறது நிப்பாட்டு. அவர் ஒன்னும் குழந்தைக்காகலாம் பிரிக்கல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா பிரிச்சிருக்க மாட்டாங்கல்ல சஞ்சு. இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஊரெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அப்பாவா? நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட கேட்டிருக்கேன் நான் என்ன பிரச்சனைன்ட்டு. நமக்கு எப்போ கடவுள் தராரோ அப்போ வாங்கிக்கலாம். சஞ்சு, ஏ என்ன? நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் சஞ்சு. ஆனா நமக்கு மட்டும் குழந்தை இருந்திருந்தா எப்ப பிரிச்சிருக்க மாட்டாங்க சஞ்சு. யாரு சொன்னா நமக்கு குழந்தை இல்லைன்னு? அதான் எனக்கு நீ இருக்கியே, உனக்கு நான் இருக்கேன். நீ அது போதும். சஞ்சு, எப்போதுமே நீங்க என் மனசை சமாதானப்படுத்துறதுக்கு தான் பேசுவீங்க. உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்ல சஞ்சு. யாருக்கா இருந்தாலும் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு சஞ்சு. நான் இது வரைக்கும் குழந்தை இல்ல சஞ்சு. அத்தையும் கேட்டது கிடையாது, மாமாவும் கேட்டது கிடையாது, உங்க தம்பியும் கேட்டது கிடையாது. நானே கேட்க மாட்டேன், இதுல அவங்களெல்லாம் கேட்க விட்டுருவேனா? ஆனா சஞ்சு, நான் இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என்ன பார்த்தனால அவ்வளோ ஹாப்பியா? இல்ல சஞ்சு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் சஞ்சு. சஞ்சு, என்னம்மா சொல்லு. சஞ்சு, நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தங்க வர போறாங்க சஞ்சு. இருக்கிற பிரச்சனை பத்தில இன்னொருத்தங்களா? சஞ்சு, நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷலா ஒருத்தங்க வர போறாங்க. ஏ நம்ம தான் இங்க இருக்கோமே, நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? டேய் லூசு, நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷலா ஒருத்தங்க வர போறாங்க. ரொம்ப நாள் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். நம்ம யாரு வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம்? நம்ம எதுவும் ஆசைப்படலையே. அப்பவே உன் தம்பி சொன்ன நீ ஒரு மக்கண்டு. நான் தானே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். என் தம்பி தான் சொல்லுவானா? நீயுமா? என் அண்ணன் ஒரு மக்க, அவனுக்கு ஒண்ணு புரியாதுன்னு உன் தம்பி சொன்னான். அதனால கல்யாணம் பண்ணாதீங்க அண்ணின்னு சொன்னா கேட்கலனா? ஆமாமா, கேட்டிருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாமே. ஏய் கொன்றுடா, என்னமா புரியல? யாருமே வீட்டுக்கு வரணும்லாம் ஆசைப்படலையே. நமக்கு நம்ம ஃபேமிலி மட்டும் போதும் தானே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒருவேளை உன் அப்பா திருந்தி உன்னை ஏத்துக்கிட்டாரா? அவரு கிடைக்கிறாரு. நான் சொல்றது நம்ம வீட்டுக்கு வேற ஒருத்தங்க ஸ்பெஷலா வர போறாங்க. நம்ம கை கூட இன்னொரு கை சேர போகுது. யாரு? என்ன கை சேர போகுது? நீ கிறுக்கனே மூளை இருக்கா கொஞ்சமாச்சு? எல்லாத்துக்கும் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்டா. உனக்கே புரியலன்னா உன் தம்பி சொல்றது கரெக்ட் தான்டா. மூளை இல்லாம களிமண்ண வச்சிட்டாங்கன்னு சொன்னது கரெக்ட் தான். ஆனா இது உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையும் வாயத்தரன்னு சொன்னது கிடையாது. அவ்வளோ சீக்கிரட்டா? சாம் இதனால என்ன அவ்வளோ பத்திரமா வச்சு பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? ஆமா, நீ என்னோட பொருளாச்சு. அவன் பத்திரமா தான் வச்சு பாத்திருப்பான். டேய் லூசு, ஏர்போர்ட்ல சொன்னது உனக்கு புரியலையா? ஏர்போர்ட்ல என்ன சொன்ன? நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னேன். ஆமாண்டா, நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னனே. ஆமாண்டி, வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்ன. என்ன? நீ ஒரு மக்கள், இதுல இருந்து தெரியுதுடா. என்னன்னு முதல்ல சொல்லி தொலை. நம்ம கூட இன்னொரு கை சேர போகுது சஞ்சு. நான் அம்மா வைட்ட, நீ அப்பா வைட்டடா. என்ன சொன்ன? சஞ்சு, நீ அப்பா வைட்ட சஞ்சு. நமக்குள்ள இன்னொரு கை சேர போகுது சஞ்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தது சஞ்சு. உண்மையுமேவா திவ்யா? உண்மையாலுமே சஞ்சு, நம்ம ஃபேமிலி கூட இன்னொருத்தங்க சேர போறாங்க சஞ்சு. நமக்கு அழகான ஒரு பையனும் பொண்ணும் பிறக்க போறாங்க சஞ்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார்ல, அப்பதான் இந்த விஷயம் எனக்கு தெரியும் சஞ்சு. இதனால சொல்லாததுக்கு சாரி சஞ்சு. இது போதும், எனக்கு அந்த சாரி எல்லாம் தேவையில்ல. நான் அப்பா வைட்ட, நீ அம்மா வைட்ட. ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்ததுல அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் இப்போ. நானும் சஞ்சு இத சொல்லணும்னு அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்த சஞ்சு. ஏண்டி முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதான் சொல்லல. அங்க கையலக்கா பேசும்போது எனக்கே புரிஞ்சுச்சுடா. நீ எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருப்ப, உன்கிட்ட சொல்லாம இருக்கலாமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இதுக்காக தான் அன்னைக்கு நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னியா நீ? ஆமா சஞ்சு, நாங்க 2 பேரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தை இப்ப நம்ம பேசுறத கேட்டுட்டு இருப்பான்டா. இப்படியா வந்துட்டு பேசுவ? என்னால முடியலடி, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஏதோ கையில வந்து சேர்ந்து இனிமே எதுவும் போகாதுன்ற மாதிரி எனக்கு தோண்டிருச்சுடி. இனிமே நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம்னு தோண ஆரம்பிச்சிருச்சுடி. கண்டிப்பா சஞ்சு, நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம குழந்தையோட சந்தோஷமா இருப்போம்டா. இது அத்தை கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இது என் குழந்தை கிட்ட சொன்னாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்போதைக்கு சொல்ல வேணாம் சஞ்சு, ப்ளீஸ்டா. இது என்கிட்ட வந்து சொன்னதே பெரிய விஷயம். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். டே தங்கம், அப்பாவை பார்க்க சீக்கிரம் வந்துட்டீங்க போல. அப்பாவையும் அம்மாவையும் இனிமே கஷ்டப்படுத்த கூடாது, சரியா? இனிமே நீங்க தான் எங்க உலகமே. அப்பாவை மன்னிச்சிடுற. இத்தனை நாள் வந்து உன்கிட்ட பேசாததுக்கு. இதுக்கு மேல அப்பா எப்போதும் உன்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்படியா? அப்ப நானு உன் கூடயே இனிமே எப்படி பேசுறேன்னு பாரு. ஆஹா, குழந்தை வந்தோடனே என்ன மறந்துட கூடாது. எனக்கு மொத குழந்தையே நீ தாண்டி. எல்லாரும் இந்த டைலாக் தான் அடிச்சு விடுவாங்க. உண்மையாலுமே எனக்கு மொத குழந்தை நீதான். அப்புறம் பாப்பா கிட்ட தானே பேசினேன். பாப்பாவை சுமந்துட்டு இருக்க என்கிட்ட தானே நீ பேசி இருக்கணும். இனிமே அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுடா தங்கம். உன் குழந்தை என்ன கஷ்டப்படுத்துறா தெரியுமா? என்ன
அப்படியெல்லாம் குழந்தை பண்ண மாட்டா. ஹாஸ்பிடல் இதுக்குன்னு போயிட்டு இருக்கேன்டா. எதையுமே நான் சாப்பிட விட மாட்டா. அப்படியெல்லாம் இனிமே அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா? இவன் குழந்தைக்காக தானே சொல்றேன். உனக்காக சொல்லிட்டு இருக்கேன்டி. நான் சாப்பிட்டதானே குழந்தை தெம்பா இருக்குன்னு தானே சொல்றேன். எப்படியோ எனக்கு குழந்தை வந்துட்டால என்ன அப்பான்னு கூப்பிடுவாள். குழந்தையோட இனிமையான குரல்ல என்ன அப்பான்னு கூப்பிடுவா. இந்த நாளுக்காக அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா தங்கம். எனக்கென உன்னை